இங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல இன்டர்வியூ நடக்குது. ஆனா, இன்டர்வியூ வந்தவங்களையும், அவங்க சொல்ற பதிலையும் எம்டிக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. இங்க தான் நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் இன்டர்வியூக்காக கூப்பிடுறாங்க. அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும்போதே, அவங்க ஹீல்ஸ் ஒண்ணு உடைஞ்சிடுது. இங்க என்னடான்னா, ஹீரோயினோட ப்ரொஃபைல பார்த்துட்டு, இந்த பொண்ணுக்கு குவாலிஃபிகேஷன் இல்ல. எதுக்காக இவள வர சொன்னீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து நம்ம ஹீரோயின் உடைஞ்சு போன ஹீல்ஸோட ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா உள்ள நடந்து வராங்க. இத பார்த்தது இவங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. உங்களோட ஹாபி பியானோ வாசிக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்காக வாசிச்சு காட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. இங்க தான் பியானோவே இல்லையே நான் எப்படி வாசிக்கிறேன்னு கேட்கும்போது, தெரிஞ்சதா சொல்றேன் வாசிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் காத்துலயே கையாட்டி வாயிலே மியூசிக் போட்டு காட்டுறாங்க. இப்படிதான் பியானோ வாசிப்பீங்களான்னு கேட்டதுக்கு, அது என்னோட ஹாபி தான். நான் அதுல ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இத கேட்டதும் எங்களுக்காக ஸ்மைல் பண்ணி காட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. ஹீரோயினும் ஸ்மைல் பண்ணி காட்டுறாங்க. இங்க நடந்தது எல்லாத்தையுமே நைட்டு பார்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிண்டல் பண்றாங்க. இதுக்கு எப்படி உனக்கு வேலை குடுப்பாங்க? சான்ஸே இல்ல உனக்கு வேலை கிடைக்க அப்படின்றாங்க. ஹீரோயின் என்னடா பண்றதுன்னு தெரியாம சோகமா குடிச்சிட்டு போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அதுல நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க. வாங்க வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ரொம்ப